கொத்தவரங்காய் தீயல். எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? 1 கப் அளவுக்கு கொத்தவரங்காய் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு இதோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, வெந்தயம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் இதோட துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு போட்டு இதையும் நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் பாயில் பண்ணி வச்ச கொத்தவரங்காயோட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் எடுத்து கொட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் இந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வறுத்து இதோட கொட்டி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான கொத்தவரங்காய் தீயல் ரெடி.